we are going to see criminal procedure code. Before going to class, I would like to submit one thing. I have uploaded my all lectures on criminal procedure code, civil procedure code, and also on evidence act in my YouTube channel Ilango Ramasamy Advocate. If you want to go through it, kindly go to my channel Ilango Ramasamy Advocate. Go through it. If you are not subscribing my channel, kindly click the red button. Thank you for doing the name. Now I am proceeding to the class criminal procedure code. Already in previous class, Warren case, trial by Warren case, up to judgment 248 we have seen. வாரன் கட்டளை வழக்குகளில் எவ்வாறு சாட்சிகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்று 248 பிரிவு வரை பார்த்தோம். இந்த வகுப்பில் 249 பிரிவு. A private complaint is filed, either it may be a warrant case or summons case. ஒரு தனி புகார் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டால் அது வாரன் கேஸாக இருக்கலாம் அல்லது சம்மன்ஸ் கேஸ் ஆக இருக்கலாம். A complaint is filed may be a summons case or a warrant case. So each and every hearing complaint should appear before the court. So when a private complaint is made, complaint is bound to appear each and every hearing. Either it may be a warrant case or in summons case. ஒரு தனி புகார் ஒரு புகார்தாரரால் கொடுக்கப்பட்டால் அந்த புகார்தாரர் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அவர் ஆஜராகவில்லை என்றால் அதற்கு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட். ஸோ வாரன் கேஸாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட். வென் இட் இஸ் எ complaint is filed for the offence which is triable under warrant proceedings, then the complainant is option what is the course of the procedure to be adopted. ஸோ ஒரு வாரண்ட் கேஸில் தனி புகார் கொடுத்தால் அவர் அந்த புகார்தாரர் ஆஜராவிட என்ன நடைமுறை? 249. When proceedings have been instituted upon a complaint. ஸோ ஒரு குற்ற வழக்கானது தனி புகாரினால் வழக்கு கோப்புக்கு எடுக்கப்பட்டு விசாரணையில் இருக்கும் பட்சத்தில் அந்த டேஸ் ஃபிக்ஸட் ஃபார் ஹியரிங் தி கேஸ், வழக்கு வாய்தா போடும் பொழுது த கம்ப்ளைண்ட் இஸ் ஆப்ஷன், அந்த புகார்தாரர் ஆப்ஷனாக இருந்தால் அப்பன்ஸ் மே பி லாஃபுல்லி காம்பவுண்டட் ஆர் இஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், காம்பவுண்ட் பண்ணுவதாக இருந்தாலும் அல்லது நாட் காக்னிசபிளாக இல்லாத இருந்தாலும் கோர்ஸ் எனி டிஸ்கிரிஷன் நாட் ரிட்டன் பிஃபோர் அட் எனி டைம் பிஃபோர் தி சார்ஜ் இஸ் ஃப்ரேம் டிஸ்சார்ஜ் தி அக்யூஸ். அந்த புகார்தாரர் வரவில்லை என்று அந்த காரணத்தினால் அந்த எதிரியை விடுவித்து உத்தரவிடலாம். ஸோ தி accused will be discharged when the complaint is option. That is the discretion. So in order to condone the options of the complaint, the counsel should file a petition under 249 CRPC. ஒரு தனி புகாராக இருக்கும் பட்சத்தில் அந்த புகார்தாரர் ஆஜராகவில்லை என்றால் அந்த புகார்தாரர் ஆஜராவதற்கு காரணத்தை கூறி இந்த காரணத்தில் ஆஜராக முடியவில்லை, அவர் ஆஜராகாததை மன்னித்து அருள வேண்டும் என்று கண்டோன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட். தி கவுன்சில் ஹாஸ் டு ஃபைல் எ பெட்டிஷன் அண்டர் 249 CRPC. ஸோ 249 புகார்தாரர் வாரண்ட் கேஸில் ஆஜராகவில்லை, வாரண்ட் வழக்கு நடைமுறையில் உள்ள வழக்கை தாக்கல் செய்யும் பட்சத்தில் அவர் ஆஜராகவில்லை என்றால் 249 மனு தாக்கல் செய்து இந்த காரணத்தினால் புகார்தாரர் ஆஜராக முடியவில்லை, அவருடைய ஆஜராகமை மன்னித்து வழக்கினை ஒத்தி வைக்கும்படி வேண்டுகிறேன் என்று கூறினால் அது வழக்கு வாய்தா போடப்படும். லைக்வைஸ் இட் இஸ் எ சம்மன்ஸ் கேஸ். அழைப்பாணை வழக்காக இருந்தால் 256
பனிஷ்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனியில் பனிஷ்மெண்ட் 2 இயர்ஸுக்கு அல்லது கீழே இருந்தால் அது தனி புகாரை தாக்கல் செய்யணும்னா கம்ப்ளைண்ட் ஆப்ஷன்னா 256 நான் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஆர் டெத் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட். ஸோ கம்ப்ளைண்ட் இஸ் ஆப்ஷன். தென் அந்த அக்யூஸ்ட் அந்த வழக்கில் விடுதலை பண்ணலான் இருக்குது. அவ்வாறு விடுதலை பண்ணக்கூடாதுன்னா அந்த கண்டோன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி complainant should be filed under 256. That is the general procedures. Now then 250 CRPC compensation. ஒரு பொய்யான ஒரு புகாரை கொண்டு வந்து போட்டு ஒருத்தனை அலக்கடிக்கிறாங்க. A vexatious complaint is instituted against an accused. The court feels that if it is a vexatious பொய்யான புகார் என்று நீதிமன்றம் கருதுமானால் விசாரணை முடித்து வேண்டுமென்று அவரை அலைக்கழிக்க வேண்டி பொய் புகாரினை தாக்கல் செய்துள்ளார் என்று நீதிமன்றம் கருதுமானால் அந்த நீதிமன்றம் எதிரிக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உத்தரவிடலாம். வாதி புகார்தாரரை எதிரிக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உத்தரவிடலாம். தட் இஸ் தி 250. 250 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் புகார்தாரர் பொய் புகார் கொடுத்துள்ளார் என்று தெரிந்து எதிரியை விடுதலை செய்யுமா அல்லது டிஸ்சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் அவர் மீது உள்ள வழக்கு தள்ளுபடி செய்யல அவரை விடுதலை செய்யும் பட்சத்தில் புகார்தாரர் எதிரிக்கு பொய் வழக்கு தாக்கல் செய்ததற்காக நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உத்தரவிடலாம். தட் இஸ் தி then how, when, where, what. That is the 250. I will read the 250. If any case instituted upon a complaint or upon information given to the police or magistrate, police case and the complaint, private complaint, magistrate or accused before the magistrate, tribal by magistrate by whom the case heard is discharged, the accused, all and any of the accused. அந்த வழக்கில் உள்ள எதிரிகள் ஒருவரோ அல்லது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டாலோ அல்லது விடுவிக்கப்பட்டாலோ and opinion there is no reason for making accusation against him or all of them. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யான வழக்கு அக்யூஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு காரணமே இல்லை என்று நீதிமன்றம் கருதுமானால் when there is no reasonable ground, it is a vexatious private complaint is filed, the court feels that the magistrate by his discharge order acquittal அவ்வாறு அவரை விடுவிக்கும் பொழுதோ அல்லது விடுதலை செய்யும் பொழுதோ when the accused is discharged from that case or he is acquitted from the case at the time of passing the any order either discharge or acquittal, if person upon whom complaint and accused was made in his presence, the complaint accused is present called upon him for to show cause. So the complaint is present at the time of pronouncement of the order, either it may be discharge or acquittal. ஒருவரை ஒரு வழக்கிலிருந்து விடுவிக்கிற அல்லது விடுதலை செய்ய உத்தரவு தீர்ப்பு பகரும் பட்சத்தில் அந்த புகார்தாரர் ஆஜராகி இருந்தால் அந்த புகார்தாரருக்கு ஒரு காரணம் காட்டும் அறிவிப்பு. Why show cause? Why should not pay compensation to the accused? இந்த எதிரிக்கு நீங்கள் ஏன் நஷ்டஈடு கொடுக்கக்கூடாது என்பதற்கு தக்க காரணத்தை விளக்குங்கள் என்று நீதிமன்றம் கேட்கலாம். இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் டைரக்ட் டு அப்பியர் அண்டு ஷோ காஸ் அவர் அந்த அன்னைக்கு ஆஜராகலைன்னா ஆஜராக சொல்லி நீங்கள் ஏன் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடாது என்பதற்கு தக்க காரணங்கள் கூறுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஸோ தி court is entitled to issue a show cause notice to the complainant when it is a vexatious and false and there is no reasonable ground. Show cause notice will given to the complainant. Why you should not pay the compensation to the accused for giving a groundless complaint. ஒரு ஆதாரம் இல்லாத பொய் புகாரை கொடுத்ததற்காக நீங்கள் ஏன் எதிரிக்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடாது என்பதற்கு தக்க விளக்கம் அளிக்குங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கலாம். Then magistrate shall record and consider any cause which complaint or informant may show. So the reason given by the complainant is
satisfied by the court. அந்த காரணங்காட்டும் அறிவிப்புக்கு ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அந்த புகார்தாரர் இந்த காரணத்தினால் இது நஷ்டஈடு கொடுக்க தேவையில்லை என்று நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தும் பட்சத்தில் and record reasons to be recorded and make satisfied there was no reasonable ground making accusation were reasonable recorded make and order not exceeding the amount of fine. Consider not satisfied. If he is satisfied, there was no reason to make accusation. அந்த மாதிரி இந்த made for reason to be recorded காரணம் காட்டு அறிவிப்பு இருந்தால் இல்லை என்றால் ஒரு கொடுத்து பொய் என்று நிற்கும் பட்சத்தில் அந்த வழக்கில் எவ்வளவு அபராதம் விதிக்க முடியுமோ அந்த தொகையினை அந்த அபராத தொகையையே நஷ்டஈடாக வழங்க உத்தரவிடலாம். ஸோ வாட் இஸ் தி ஃபைன் கேன் பி இம்போஸ்ட் ஃபார் தட் அஃபென்ஸ் the same amount of compensation will be given to the accused by the complainant may be ordered. ஸோ அந்த வழக்கில் புகார்தாரரை அந்த குற்றத்திற்கு எதிரிக்கு என்ன அபராதம் விதிக்க முடியுமோ அதே தொகையை புகார்தாரர் எதிரிக்கு கொடுக்க உத்தரவிடலாம். The magistrate in subsection 3 the magistrate may order paying compensation under அந்த மாதிரி உத்தரவிடும் பொழுது ஸோ காம்பன்சேஷன் கொடுங்க. In default, so when the complainant fails to pay the compensation amount to the accused, then what is the punishment can be given to the complainant. So in default, to pay the undergo simple indemnity bond not exceeding 30 days. ஸோ அந்த 30 அந்த நஷ்டஈட்டு தொகையினை புகார்தாரர் எதிரிக்கு கொடுக்கவில்லை என்றால் கொடுக்க தவறினால் அதிகபட்ச ஜெயில் தண்டனையாக 30 நாட்களுக்கு மிகாமல் 30 நாட்களுக்குள் அவருக்கு செலுத்த தவறும் பட்சத்தில் 30 நாள் வரை சிறை சேதத்தை அடைக்க உத்தரவிடலாம். ஸோ தட் இஸ் தி பவர் கிவன். ஸோ இன் டிஃபால்ட் ஹீ should undergo not exceeding 30 days imprisonment when he fails to pay the compensation to the accused. எதிரிக்கு நஷ்டஈடு கொடுக்கவில்லை என்றால் 30 நாட்களுக்கு மிகாமல் சிறையில் அடைக்க புகார்தாரரை உத்தரவிடுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. தென் அந்த மாதிரி subsection 4 when he is undergo imprisoned under 3 the provisions 68 69 of Indian Code may apply. இது 68 69 applicable ஆகும் என்று சொல்லப்படுகிறது. தென் CRPC 68 69 no person directed to pay compensation under the by reason exempted from civil or criminal in respect of complaint or information behind me. No person சில நபர்களை no person has been directed to pay under the section shall be reason for such an exempted from civil or criminal liability complaint made or information given by him. ஸோ ஒருத்தர் புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு தனி புகார் கொடுத்தால் அல்லது வழக்கு தாக்கல் செய்தால் அந்த நபர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸருக்கு நஷ்டஈடு கொடுக்குன்னு சொல்லி போடக்கூடாது. தட் இஸ் தி மெயின். இந்த மாதிரி நஷ்டஈடு பொய் கேஸ் போட்டால் அப்படியே நஷ்டஈடு கொடுத்தா மறுபடியும் எதிரி போய் சிவில் கோர்ட்டில் என் மேலே பொய் கேஸ் போட்டார் நஷ்டஈடு கேட்டால் இதில் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை கழிச்சுக்கலாம். தட் இஸ் தி when compensation is ordered, when the accused files a suit in civil suit, he is filing a civil suit to claim compensation for filing vexatious complaint. The amount paid under this section will be deducted when the compensation awarded in the civil court. சிவில் நீதிமன்றத்தால் என்ன நஷ்டஈடு வழங்கப்படுகிறதோ இதில் செலுத்தப்பட்ட தொகையினை கழித்து கொள்ளலாம். தட் இஸ் தி மேல்முறையீடு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டு அக்யூஸ் இஸ் மேட் இன் ஏ கேஸ் which is subject to appeal under section. Compensation shall not be paid before the period ordered and appeal and the appeal is presented before the appellant is decided and such order is the case subject to compensation shall not be paid before the expiry 1 month from the date of order. ஸோ மேல்முறையீட்டு காலம் வரைக்கும்
அந்த காம்பன்சேஷனை வந்து செலுத்தாது இருந்தால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொவிஷன் ஆஸ் அண்ட் அப்ளை சம்மன்ஸ் கேஸ் அண்ட் வாரண்ட் கேஸ் 250ங்கிறது ரெண்டுக்குமே பொருந்தும். சம்மன்ஸ் கேஸுக்கும் வாரண்ட் கேஸு இரண்டுக்குமே நஷ்டஈடு தொகை வழங்குவதற்கு பொருந்தும் என்பது சப்செக்ஷன் 8 ஆஃப் 250. ஸோ 250 துணைப்பிரிவு 8ல் வந்து இந்த நஷ்டஈடு கொடுக்கலாம்ங்கிறது வாரண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, சம்மன்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, இந்த 250 பயன்படுத்தி புகார்தாரர் எதிரிக்கு நஷ்டஈடு கொடுக்க உத்தரவிடலாம். That is the main procedure contemplated. With this I conclude my class.